அவர் இந்தியா நாட்டிலே இப்பொழுது அவருக்கு நேரம் 5:30 மணி இலே தேவசேவருக்கு வந்திருக்கிறார். அவரை சங்கமா வானொலியின் சார்பிலும் வார்த்தைகளின் வெளிச்சத்தின் சார்பிலும் நித்திய வெளிச்சத்தின் சார்பிலும் சனி ஞாயிற்றுக்கிழமை நடக்கின்ற துதி உவாச கேட்கிற பிள்ளைகள் சார்பிலும் அவரை அன்போடு வரவேற்போமா. பிரைஸ் லார்ட் பாஸ்டர் ஜெயராஜ். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். அதிகால வேலை 5:30 மணிக்கு தேவனுடைய வார்த்தையை உலகமெங்கும் விதைக்க வேண்டும் என்று தாகத்தோடு வாஞ்சியோடு ஓடி வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு நன்றி. உங்களுடைய வார்த்தை இந்த உலகம் முழுவதும் உலகமெங்கும் விதைக்கப்பட வேண்டும். கட்டுண்டோர்கள் விடுதலையாக வேண்டும். சிறப்பற்றோர் கொள்ளப்பட வேண்டும் என்று உங்களுடைய வார்த்தை தொடர் போறது. அதுக்காக நன்றி சொல்றேன். இப்ப உங்களை ஒப்பு கொடுக்கிறேன் பாஸ்டர், நீங்க வழி நடத்துங்களாமே. ஓகே. பிரைஸ் லார்ட். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சங்கமம் வானொலி மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஃபேஸ்புக், யூடியூப் மற்றும் எல்லா ஆன்லைன் குரூப் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிற எல்லா தேவ மக்களுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவனுடைய மனிதன் அருமையான ஐயா மகேந்திரன் அவர்களுக்காகவும் நான் ஆண்டவரை துதிக்கிறேன். நம் ஒரு விசை கண்களை மூடி ஜெபித்து ஆண்டுடைய வார்த்தைக்கு நேர நாம் கடந்து போவோம். அன்பின் பரலோக பிதாவே, மகிமை நிறைந்த இந்த நல்ல காலை வேளைக்கு நன்றி. நம்முடைய வார்த்தையை தியானிக்கிறோம். ஆழங்களுக்குள்ள ஆண்டவரே நீர் எங்களை நடத்துங்க. வேதத்துள்ள அதிசயங்களை காணும்படி கர்த்தர் எங்க கண்களை திறந்தருளுங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்தாவியானவர் ஒருவரே தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இரட்சகர் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். நான் இந்த இணைப்புல ஜாயின் பண்ணும்போது அருமையான சிஸ்டர் அவங்க ஒரு வார்த்தை கொடுத்து கொண்டிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு ஆண்டவர் என் இருதயத்துல வைத்த வார்த்தைய அவங்க ஒரு வார்த்தை நிமித்தம் கர்த்தர் உறுதிப்படுத்தினார். என்னன்னா, ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை அடையாளப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற வார்த்தைய அந்த சிஸ்டருடைய வார்த்தை மூலியமா ஆண்டவர் எனக்கு உறுதிப்படுத்தினார். அதற்காக உண்மையாலுமே நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒருவரே என்பதை அது நிமித்தம் நான் என்ன செய்து கொள்றேன் கேட்டீங்கன்னா, நிறைய காரியங்களை நம்ம உறுதிப்படுத்தி இருக்கிறோம். ஆயினும் இன்னும் நான் சொல்றேன், பரிசுத்த ஆவியானவர் ஒருவரே என்பதை இன்னும் நான் அதை ஆழமா என்ன செய்யறோம்னு கேட்டீங்கன்னா உறுதிப்படுத்தி கொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஸோ இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்படுகிற வேத பகுதி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தானியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். தானியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். ஓகே, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இங்க வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், தானியேலை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ராஜாவின் போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்துல தீர்மானம் பண்ணி கொண்டான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நான் சொல்றேன் சிஸ்டர், அவங்க முன்னாடி கொடுத்த செய்தியில சொன்னாங்க நம்மளை அடையாளப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி. அதே கண்டினியூ தான் நானும் சொல்ல போறேன் இன்னைக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ராஜாவின் போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று சொல்லி தன் இருதயத்துல அவன் தீர்மானம் பண்ணி கொண்டது நிமித்தம் அவனுடைய தீர்மானம் அவனை தேசத்துல உயர்த்தினது அப்படின்னு சொல்லலாம். தேசத்துல அவனை அடையாளப்படுத்தினது அப்படின்னு கூட நான் என்ன செய்ய முடியும்னு கேட்டீங்கன்னா சொல்ல முடியும். ராஜாவின் போஜனத்தினால தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்துல அவன் தீர்மானம் பண்ணினான். தன் இருதயத்துல தீர்மானம் பண்ணினான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கவனிங்க, இன்னைக்கு தானியேல் அவன் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அடிமையாக பாபிலோன் தேசத்திலிருந்து பிடித்து கொள்ளப்பட்ட வந்த ஒரு மனுஷன் தான் இந்த தாவீது. ஸோ இந்த தாவீது தன்னுடைய வாழ்க்கையில அவன் என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா, தன் இருதயத்துல ஒரு தீர்மானம் எடுக்கிறார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அப்படிதான். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டீங்கன்னா, எப்படி வேணும்னாலும் நம்ம என்ன செஞ்சிடலாம்னு கேட்டீங்கன்னா வாழ்ந்துடலாம், எப்படி வேணாலும் மனம் போன போக்குல நம்ம வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இன்னைக்கும் நிறைய பேர்த்துக்கிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா இருக்குது.
இருக்குது. ஒருவேளை நான் சொல்றேன், நம்மள நாமளே முடிவு பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயத்துல தான் நம்ம இருக்கிறோம். நம்ம யாருமே நேற்றைக்கு கூட எங்க பாஸ்டர் அம்மா எங்கள குறித்து பேசும்போது ஆரம்ப நாட்கள்னு ஒண்ணு சொல்லுவோம். நெறைய நேரத்துல நம்மள கண்ட்ரோல் பண்றதுக்கு யாருமே இல்ல. ஆ நம்ம என்ன செய்றோம்னா, நம்ம தான் ராஜா, நம்ம தான் மந்திரி அப்படிங்கிறது போல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சில காரியங்கள் பேச ஆரம்பித்தோம். இன்னைக்கு அதே தான் இந்த இடத்துல நான் சொல்றேன். நம்ம என்ன செய்றோம்னு கேட்டீங்கன்னா, நம்மள வந்து ம் பரிசுத்தாவியானவர் நம்மள கட்டுப்படுத்துகிறார். பரிசுத்தாவியானவர் நம்மள கண்ட்ரோல் பண்ணுகிறார். அப்படிங்கிற நம்ம பரிசுத்தாவியானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த உணர்வே நெறைய நேரத்துல என்ன செய்யாம போயிருதுன்னு கேட்டீங்கன்னா, நெறைய பேர்த்துடைய வாழ்க்கையில அந்த ஒரு எண்ணம், அந்த உணர்வு இல்லாம நம்ம என்ன செய்றோம்னு கேட்டீங்கன்னா, எப்படி வேணும்னாலும் வாழலாம் அப்படின்னு நெறைய பேர் என்ன செய்றோம்னு கேட்டீங்கன்னா, ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஸோ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு நம்முடைய ஓட்டத்த திருப்புவோம். நம்முடைய நம்முடைய நிலைய ஒரு திருப்பி, இந்த தானியேல நம்முடைய வாழ்க்கையா நம்ம மாற்றிக்கொள்வோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு தானியேல் தன்னுடைய வாழ்க்கையில தன் இருதயத்துல ஒரு பெரிய ஸ்ட்ராங் டிசிஷன் இந்த டேனியேல் எடுத்தாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த காரியமே என் தேவனுக்கு முன்பாக என்னை என்ன செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தீட்டுப்படுத்திறக்கூடாது. என் தேவனுக்கு முன்பாக என்னை எந்த காரியமும் என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தீட்டுப்படுத்திறக்கூடாது. கவனிங்க, அவர் என்ன செய்தார்ன்னு கேட்டீங்கன்னா, ராஜாவின் போஜனம் கூட என்னை என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா, தீட்டுப்படுத்திறக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தார். கவனிங்க, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு நம்மளும் ஒரு தீர்மானத்தை எடுக்க போறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு வேளை இந்த உலகத்துல தான் இருக்கிறோம். இந்த பூமியில தான் இருக்கிறோம். அன்றாட நம்ம பார்க்கிற மனிதர்களோட தான் நம்ம என்ன செய்றோம்னு கேட்டீங்கன்னா, வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு தீர்மானத்தை நம்ம எடுப்போம். என்ன தீர்மானம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பூமிக்குரிய, உலகத்துக்குரிய எந்த காரியமும் என்னை என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தீட்டுப்படுத்திறக்கூடாது. கூடாது. ஒருவேளை நான் சொல்ல முடியும். ஆரம்ப நாட்கள்ல ஒருவேளை இங்க வெளிநாடுகளில எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்திய தேசத்துல ஆரம்ப நாட்கள்ல இருந்த வைராக்கியம், ஆரம்ப நாட்கள்ல இருந்த பக்தி வைராக்கியம் இன்னைக்கு என்ன செஞ்சிருச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஜனங்களுக்குள்ள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு வர நிலைமையில பார்க்கிறோம். நான் நம்புறேன், முழு உலக நாடுகளும் இதுதான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஆரம்ப நாட்கள் இந்த வைராக்கியம் இன்னைக்கு ஜனங்களுக்குள்ள இல்ல. ஆரம்ப நாட்கள் இருந்த இன்னைக்கு ஒரு வாஞ்ச ஜனங்களுக்குள்ள இல்ல. ஆரம்ப நாட்கள் இருந்த ஒரு பெரிய ஒரு பெரிய காரியம் இன்னைக்கு என்ன இல்லைன்னு கேட்டீங்கன்னா, ஜனங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு வருகிறத பார்க்கிறோம். ஏதோ ஒரு விதத்துல காம்ப்ரமைஸ் லைஃப்குள்ள தான் நெறைய பேர் என்ன செய்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இருக்கிறாங்க. நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். எப்படி வேணாலும் வாழலாம். அதே சமயத்துல ஜெபமும் பண்ணிக்கலாம். ஆலயத்துக்கும் போய்க்கலாம். வேதத்தையும் படிச்சுக்கலாம். நான் கிறிஸ்தவன், நான் கர்த்தருடைய பிள்ளை அப்படின்ற பேரோடையும் நம்ம இருந்துக்கலாம். அப்படின்ற ஒரு வாழ்க்கை தான் இன்னைக்கு நெறைய பேர் என்ன செய்றான்னு கேட்டீங்கன்னா, வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நான் சொல்றேன், நெறைய பேரு எதுக்கு உண்மை இல்லைன்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை நான் சொல்றேன், கர்த்தருக்கும் உண்மை இல்லாம இருக்கிற நெலைமை. ஈவன் நான் சொல்ல முடியும்னா, குடும்பத்துக்கும் என்ன இல்லைன்னு கேட்டீங்கன்னா, உண்மை இல்லாத நெலைமையில நெறைய பேர் இருக்கிறத பார்க்கிறோம். நெறைய பேர் அப்படி இருக்கிறத பார்க்கிறோம். கணவன் மனைவிக்கு உண்மை இல்ல, மனைவி கணவனுக்கு உண்மை இல்ல, பிள்ளைகள் பெற்றோருக்கு உண்மை இல்ல, பெற்றோர் பிள்ளைகளுக்கு உண்மை இல்லாத நெலைமை. இந்த நெலைமை தேசத்திலிருந்து மாறி நான் சொல்றேன். தானியேல் அன்னைக்கு சொன்னார் பார்த்தீங்களா? எந்த காரியமும் என் வாழ்க்கையில என்னை தீட்டுப்படுத்தலாகாதுன்னு காமிச்சதுனால தான் ஆண்டவர் இந்த தானியேல இன்னைக்கு நான் சொல்ல முடியும். தேசங்களுக்கு, ராஜாக்களுக்கு இந்த தானியேல அடையாளப்படுத்தினத பார்க்கிறோம். அடையாளப்படுத்தினத பார்க்கிறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஏன் ஆண்டவர் உங்களையும் என்னையும் தீட்டுப்படுத்தல் ஆகாதுன்னு சொல்லி ஜனங்கள விட்டு செப்பரேட் பண்ணி காமிக்கிறாரு, அடையாளப்படுத்துறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் சொல்றேன், ஒரு கூட்ட ஜனம் உங்களையும் என்னையும் குற்றப்படுத்தும்படி போராடுறாங்க. அதுவும் நான் சொல்லணும்னா, குறிப்பா இந்த தானியேல எதுல குற்றப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்குரிய காரியத்துல இந்த தானியேல என்ன செய்ய பார்த்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, குற்றப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா ஆண்டவர் எதை அனுமதிக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தானியேல என்ன செய்யலன்னு கேட்டீங்கன்னா,
அனுமதிக்கவே இல்லை. அவனுடைய தெய்வத்துக்குரிய காரியத்துல அவன் மேல குற்றம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. தானியேலுடைய தெய்வத்தின் காரியத்துல அவன் மேல எப்படியாகிலும் குற்றத்தை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா ஆண்டவர் என்ன செய்யல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு காரியத்துக்கு எந்த விதத்திலும் தானியேல என்ன செய்ய முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, குற்றப்படுத்த முடியாதபடி ஆண்டவர் பாதுகாத்தார். ஒருவேளை நான் சொல்றேன், இன்னைக்கு மனுஷங்க அவங்க மேல குற்றம் சாட்டினாங்க. ஆனா ஆண்டவர் தானியேல என்ன செய்யலன்னு கேட்டீங்கன்னா, ஒப்பு கொடுக்கவே இல்லை. எப்படி ஒப்பு கொடுக்கவே இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு தானியேல என்ன செஞ்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிங்கங்களின் கெபிக்குள்ள இந்த தானியேல தள்ளணும் அப்படின்னு நினைச்சாங்க. சிங்கங்களின் கெபிக்குள்ள இந்த தானியேல தள்ளணும்னு நினைச்சாங்க. ஆனா ஆண்டவர் என்ன செய்யல அப்படின்னு கேட்டீங்கன்னா, உம் ஆண்டவர் என்ன செய்யலன்னு கேட்டீங்கன்னா, அவனை ஒப்பு கொடுக்கவே இல்லை. நம்ம அந்த காரியத்தை வாசிக்கிறோம். தானியேல் 6வது அதிகாரம் 5வது வசனத்துல வாசிக்கிறோம். அப்பொழுது அந்த மனுஷன், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய விஷயத்தினாலே குற்றப்படுத்த முகாந்திரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடிக்க கூடாதே என்றார்கள். தேவனுக்குரிய காரியத்துலதான் இவன் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குற்றப்படுத்த முடியும். வேற எந்த விஷயத்திலையும் என்ன செஞ்சிட முடியாதுன்னு கேட்டீங்கன்னா, குற்றப்படுத்த முடியாதுன்னு சொல்லி யார் அறிந்திருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, தானியேலை நேசிக்கிற ஒரு கூட்டம் அல்ல, தானியேலுடைய வளர்ச்சியை விரும்புகிற ஒரு கூட்டம் அல்ல. தானியேல் எழும்பக்கூடாது, தானியேல் வாழக்கூடாது, தானியேல் இந்த தேசத்துல அவனுக்கு ஒரு அடையாளம் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்ச மனுஷங்க. இந்த மனுஷங்க எதை விரும்புனாங்கன்னு கேட்டீங்கன்னா, தானியேலுடைய அடையாளத்தையே அழிக்கணும்னு நினைச்ச ஒரு கூட்ட ஜனம். தானியேலுடைய அடையாளத்தையே அழிக்கணும்னு நினைச்ச ஒரு கூட்ட ஜனம். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த தானியேல தேசங்களுக்கு அடையாளமா வச்சார். இந்த தானியேல தேசங்களுக்கு ஒரு அடையாளமாக, அடையாளத்தின் சின்னமாக இந்த தானியேலை வைத்தார். இன்னைக்கு நம்ம சொல்ல முடியும், ஜெபத்திற்கு ஒரு அடையாளம் யாருன்னு கேட்டீங்கன்னா, தானியேலை காமிக்க முடியும். வைராக்கியத்திற்கு ஒரு அடையாளம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தானியேலை காமிக்க முடியும். இன்னும் நான் சொல்ல முடியும்னா, வேத ஆராய்ச்சியாளர்கள் நிறைய காரியங்கள் ஒப்பிடுகிறத பார்க்கிறோம். இந்த தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திற்கும் வெளிப்படுத்தின விசேஷத்திற்கும் நிறைய அடையாளங்கள் இருக்கிறத பார்க்கிறோம். இன்னைக்கு நான் சொல்ல முடியும், ஆண்டவருடைய வருகைக்கு இந்த தானியேல் ஒரு அடையாளப்படுத்தினதை நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதத்துல பார்க்க முடியும். இன்னைக்கு நான் சொல்ல முடியும், இன்னைக்கு உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில நம்ம ஒரு மிகப்பெரிய சேலஞ்சிங்கான ஒரு மனுஷனை எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதத்துல நிறைய பேர் உண்டு. ஆனா அதுல பிரதானமான மனுஷன் ஒருவர் உண்டு என்று சொன்னால் இந்த தானியேலை எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த தானியேல் ஆண்டவருக்காக என்ன செய்தார்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் மேல உள்ள வைராக்கியத்தை வெளிப்படுத்தும்படி இந்த தானியேல் என்ன செய்தார் என்று கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நான் சொல்றாங்க, ராஜா இன்னைக்கு ராஜா இந்த சதிகார நிமித்தம் என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, தானியேலை எடுத்து சிங்கங்களுடைய கெபிக்குள்ள போட ஆரம்பித்தாங்க. இந்த காரியத்தை ஒரு விச நீங்க பிராக்டிக்கலா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் சொல்ல முடியும், சிங்கங்கள், அடைபட்டிருக்கிற சிங்கங்கள், கெபிக்குள்ள கட்டப்பட்டிருக்கிற சிங்கங்கள், அது எந்த காலத்திலும் எப்படிப்பட்டதா தான் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு வெறித்தனமா தான் இருக்கும். கிடைச்சா உடனே அவங்கள வேட்டையாடிடணும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிற்கும். இன்னைக்கும் கூட நான் சொல்ல முடியும், இந்த பூமியில அழைப்புள்ள மனுஷங்களை, அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷங்களை சத்துரு வேட்டையாடும்படி போராடி கொண்டிருக்கிறான். சத்துரு வேட்டையாடும்படி போராடி கொண்டிருக்கிறான். இன்னைக்கு நான் சொல்ல முடியும், ஒரு கூட்ட ஜனம் இன்னைக்கும் நான் சொல்ல முடியும்னு சொன்னா, இன்னைக்கும் இந்த காலத்திலையும் ஒரு கூட்ட ஜனம் மீடியா வழியில இல்ல வாய்ப்பேச்சுல தரிசனமுள்ள ஊழியர்களை, ஆண்டவரால் அழைக்கப்பட்டு வேறு விரிக்கப்பட்ட பரிசுத்தவான்களை குற்றப்படுத்தும்படி, குறை கண்டுபிடிக்கும்படி போராடி கொண்டிருக்கிற காலத்துல இன்னைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் அடையாளப்படுத்தணும்னு விரும்புறார். ஆண்டவர் வேறு பிரித்து காட்டணும்னு சொல்லி விரும்புறார். அதுக்கு நம்ம எடுக்க வேண்டிய நிறைய தீர்மானங்கள் உண்டு. பிரதானமான ஒரு காரியம் உண்டு என்று சொன்னால், இந்த இருதயத்துல ஒரு தீர்மானம் பண்ணி கொள்ளணும். பண விஷயத்துல ஊழியக்காரங்க உண்மையா இருக்கணும். பெண்கள் விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா ஊழியக்காரங்க நடந்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவி உறவு, குடும்பம், நம்ம கொடுக்கப்பட்ட சபை, நம்ம கொடுக்கப்பட்ட அழைப்பு, நம்ம கொடுக்கப்பட்ட ஊழியம், அந்த காரியத்துல எந்த மனுஷனும் உங்களையும் என்னையும் தீட்டுப்படுத்தி போடாதபடிக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப கவனம் உள்ளவங்களா
ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவங்களா நம்ம இருக்க ஆரம்பிக்கணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்காக அழைக்கப்பட்டேன். அது ரொம்ப தூரம் பிரயாணப்பட்டு போகணும். ஆண்டுடைய சமூகத்துல அந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கும்போது ஆண்டவர் எனக்கு திரும்ப திரும்ப உணர்த்துறார். நீ குடும்பமா அந்த இடத்துக்கு போ, நீ குடும்பமா அந்த இடத்துக்கு போ, நீயும் மனைவியும் அந்த இடத்துக்கு போங்க. அப்படியே ஆண்டவர் உணர்த்துறார். நான் சொல்ல முடியும். நாங்க இங்க லோக்கல்ல எங்க சர்ச்சு பக்கத்துல எங்க போனாலும் குடும்பமா தான் நாங்க என்ன செய்வோம்னு கேட்டீங்கன்னா ஊழியத்துக்கு போவோம். தனியா நான் எங்கேயுமே என்ன செஞ்சது இல்லைன்னு கேட்டீங்கன்னா போனதே இல்லை. தனியா எங்கேயுமே ஊழியத்துக்கு போனதில்லை. போகாமையாவது இருந்துருவேன். ஆனா தனியா போகவே மாட்டேன். ஒண்ணு நானு என் மனைவி போவோம், பாஸ்டமா போவோம். இல்லையா 2 மூத்த பிள்ளை இருக்கிறான். எங்க போனாலும் யாரோ ஒருத்தர் கூட தான் நான் என்ன செய்வேன்னா போவேன். ஆனா தனியா எங்கேயுமே நான் என்ன செய்யறது இல்லைன்னா போனதே இல்லை. அப்ப அது வெளியூர் பிரயாணப்படுகிறது நிமித்தம் வெளியூர் போவதற்கு சாத்தியம் இல்லாதனால நான் என்ன செய்தேன்னு கேட்டீங்கன்னா அன்னைக்கு தனியா தான் போறதுக்காக ட்ரெயின்ல டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறேன். அப்போ அன்னைக்கு திரும்ப திரும்ப ஆண்டவர் என் இருதயத்துல உணர்த்தினபடினால என்ன செய்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓகே எல்லாருமே குடும்பமாவே கிளம்பி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானு மனைவி 2 பிள்ளைகள் எல்லாருமே கிளம்பி அந்த அந்த இடம் ஊழியத்துக்காக போறோம். அப்ப அந்த இடம் ஊழியத்துக்காக போகும்போது அந்த சகோதரி அந்த 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 ஊழியத்தை செஞ்சது ஒரு சகோதரி. அவங்க மாத்திரம்தான் அவனுடைய ஊழியத்தை செய்யறாங்க. அவங்க பிள்ளைங்க ஒரு 4 பிள்ளைங்க இருக்கிறாங்க. பெண் பிள்ளைங்க 4 பேர் இருக்கிறாங்க. அப்ப அந்த சகோதரி சொல்றாங்க, பாஸ்டர் நான் உங்களோட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு. அப்போ என்னோட மனசுக்கு அது ஒத்துக்கல. நான் சொல்றேன், இல்ல சிஸ்டர் என்னன்னாலும் பிரச்சனை இல்லை, நானும் பாஸ்டமா இருக்கிறோம், நீங்க சொல்லுங்க அப்படிங்கும்போது, இல்ல பாஸ்டர் நான் உங்களோட தனியா தான் பேசணும் அப்படின்னாங்க. இல்ல சிஸ்டர் பரவாயில்ல சொல்லுங்க, பாஸ்டமா தானே நீங்க சொல்லுங்க அப்படிங்கும்போது அவங்க வாழ்க்கை குறித்து சில காரியங்கள் சொன்னாங்க. என் வாழ்க்கை இப்படி இருக்குது, கணவன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பத்தை கிரியேட் பண்றது போல ஒரு சூழ்நிலையை அந்த இடத்துல உருவாக்கி கொண்டிருந்தாங்க. அதை ஆவியில நானும் புரிஞ்சுக்கிட்டேன், பாஸ்டமாவும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க நிறைய காரியங்கள் சொல்லி பிள்ளைகளை முடிச்சாங்க. என்னன்னா என் பிள்ளைங்க என் பேச்சையே கேட்க மாட்டேங்கிறாங்க, என்னை மதிக்கவே மாட்டேன்றாங்க. நான் ஊழியம் செய்யறேன், ஆனா பிள்ளைங்க என்னை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க, என்னை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன்றாங்க. அப்படி நிறைய காரியங்கள் சொல்லி வந்த சகோதரி அவங்க முடிக்கும் போது, அப்ப நாங்க பிள்ளைங்களோட பேச ஆரம்பிக்கும் போதுதான் நாங்க புரிஞ்சுக்கிட்டோம், ஏதோ இவங்க வாழ்க்கையில ஒரு தவறான அனுபவத்துல இவங்க இருக்கிறாங்க, ஒரு தவறுனுடைய ஆழத்துக்குள்ள இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு பிள்ளைங்களோட பேசும்போதுதான் அந்த காரியத்தை உறுதிப்படுத்துறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த சகோதரி தனக்கு கணவன் இருக்கிறாங்க, அவங்கள தாலி கட்டின கணவன் அவங்க உயிரோடு இருக்கும் போதே அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்கள விட்டுட்டு வேற ஒருத்தவங்களோட அவங்க தொடர்புல இருக்கிறாங்க. தொடர்புல இருக்கிறது மாத்திரம் அல்ல, அவங்க இந்த பிள்ளைகளையும் அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா அவர்தான் உங்களுக்கு அப்பா அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப இவங்களை கட்டாயப்படுத்துகிற ஒரு நிர்பந்தத்துல இருக்கிறாங்க. அப்ப அந்த பிள்ளைங்க சொல்றாங்க, எங்களுக்கு இது பிடிக்கவே இல்லை, இவரை பிடிக்கவே இல்லை, வீட்டுக்குள்ளேயே இவர் வரக்கூடாது, எங்க அம்மா ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செய்யறாங்க, எப்படி பாஸ்டர் நாங்க அம்மாவை கண்டிக்காம இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நான் சொல்ல முடியுங்க, நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில ஜீவியத்துல கெடுத்து கொள்ளுகிற அனுபவம் இது இது ஒரே ஒரு சாட்சி சின்னதான் சொல்ல முடியும். தேசத்துல நிறைய பேர்த்துடைய வாழ்க்கை இன்னைக்கு இதுதான். கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேண்டிய நம்ம இன்னைக்கு பரிசுத்தத்தை இழந்தவங்களா நிக்கிறோம். ஒருவேளை நான் சொல்ல முடியும், தேசங்களுக்கு தேசங்கள் கலாச்சாரங்கள் மாறலாம். நான் சொல்றேன், இந்தியாவில் ஒரு கலாச்சாரம் இருக்கலாம், கனடாவில் ஒரு கலாச்சாரம் இருக்கலாம், இன்னைக்கு அமெரிக்கால ஒரு கலாச்சாரம் இருக்கலாம், எல்லா உலக நாடுகளில வித்தியாசமான கலாச்சாரங்கள் இருக்கலாம். ஆனா அந்த கலாச்சாரங்கள் எதுக்கு பொருந்தும்னு கேட்டீங்கன்னா தேசங்களுக்கு பொருந்துமே ஒழிய கர்த்தருடைய வேதம் ஒண்ணுதான். பரிசுத்த வேதாகமும் எல்லா நாடுகளுக்கும் ஒரே வேதாகமம் தான். தேவனுடைய கட்டளைகளும் தேவனுடைய காரியங்களும் ஒன்னேதான் முழு தேசங்களுக்கும். இன்னைக்கு நான் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா, உங்களையும் என்னையும் எந்த காரியமும் என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று சொல்லி இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இருதயத்துல ஒரு தீர்மானத்தை எடுக்கலாம். நிறைய காரியங்கள் நம்ம என்ன செய்திருக்கலாம்னு கேட்டீங்க, தீட்டுப்படுத்த ஒரு வேலை இன்னைக்கு நம்ம என்ன செய்திருக்கலாம்னா ஏதோ ஒரு விதத்துல நம்ம வாழ்க்கையில அனுமதிச்சிருக்கலாம், ஏதோ ஒரு விதத்துல நம்ம தீட்டுப்படுத்த அனுமதிச்சிருக்கலாம். இன்னைக்கு நான் சொல்லலாம், இன்னைக்கு ஒரு விஷயம் ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு தீர்மானத்தை எடுப்போம், எந்த காரியமும் உங்களையும் என்னையும் தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று சொல்லி நம்முடைய இருதயத்துல ஒரு பெரிய தீர்மானத்தை எடுக்கலாம். அந்த தீர்மானம் நமக்கு எதை கொண்டு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆஹ் ஆஹ் அதே தானியேல் 6ஆம் அதிகாரம்
28வது வசனத்துல வாசிக்கிறோம். தானியேல் 6:28. டேனியல் சாப்டர் 6 verse 28. அதுல நம்ம வாசிக்கிறோம், தரியோவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசனுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். தானியேலின் காரியங்கள் ஜெயமாயிருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய மக்களே, ஒருவேளை நீங்க லைவ்ல கேட்கலாம், இல்ல இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த செய்தியை நீங்க கேட்கலாம். இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த காலை வேளையில, இந்த அதிகாலை வேளையில உங்களை பார்த்த ஒரு காரியத்தை சொல்றேன். உங்களுடைய காரியம், என்னுடைய காரியம் ஜெயமாய் மாற வேண்டும் என்று சொன்னால், ஜெயம் எடுக்கிற வாழ்க்கை நீங்களும் நானும் மாற வேண்டும் என்று சொன்னால், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே உங்களை என்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று சொல்லி நம்ம இருதயத்துல ஒரு தீர்மானம் பண்ணிக்கொள்வோம். இருதயத்துல ஒரு ஸ்ட்ராங் டிசிஷனை நம்ம எடுத்துக்கொள்கிற வேளையில எந்த காரியமும் நம்மளை என்ன செய்யாதுன்னு கேட்டீங்கன்னா, நம்மளை குற்றப்படுத்த முடியாது, தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று சொல்லி எடுக்கிற தீர்மானத்தின் நிமித்தம் ஆண்டவர் உங்க கூட என் கூட கர்த்தர் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். எந்த இடத்துல கர்த்தர் இருப்பாருன்னு கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் உங்களை குற்றப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் உங்களுடைய அடையாளத்தை அழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஆண்டவர் உங்க மேல என் மேல வச்ச திட்டத்தை பாழாக்கணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்க முன்னாடி கர்த்தர் உங்களை என்னையும் அடையாளப்படுத்துகிறத நம்ம பார்க்க முடியும். அன்னைக்கு ராஜா ஒரு காரியத்தை சொல்றார். தானியேலை சிங்கங்களின் கெபியில தள்ளி விடும் போது எல்லாருமே நினைச்சாங்க தானியேலுடைய வாழ்க்கை இதோட முடிந்தது, தானியேல் என்கிற ஒரு மனுஷனுடைய அடையாளம் இதோட முடிஞ்சதுன்னு நினைச்சாங்க. தானியேல் என்கிற ஜெபிக்கிற மனுஷனுடைய வாழ்க்கை இதோட முடிந்ததுன்னு நினைச்சாங்க. ஆனா அதே இடத்துல தானியேலை ராஜாவை கொண்டு தேசத்துக்கு ஒரு அடையாளமா கர்த்தர் மாற்றினார். ஜீவனுள்ள தேவனே, ஜீவனுள்ள தாசனே, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவித்தாரா என்று கேட்கும்போது, ஆமாண்டவரே, ராஜா தானியேல் சொல்லுகிறார், ஆம் ஆம் ராஜாவே, ஆம் ராஜாவே, தேவன் என்னை தப்புவித்தார் என்று சொல்லி. ஒருவேளை எந்த சிங்கங்கள் உங்களை சேதப்படுத்த நினைக்குதோ, ஒருவேளை உபத்திரவமா இருக்கலாம், இன்னைக்கு நான் சொல்றேன், வியாதியா இருக்கலாம், இல்ல ஒருவேளை பொருளாதாரத்தை சந்திக்கிற வேதனையா இருக்கலாம், எந்த காரியம் உங்களை என்னை தீட்டுப்படுத்த நினைக்குதோ அந்த காரியங்களிலிருந்து ஆண்டவர் உங்களை என்னை விலக்கி மீட்டு தேசங்களுக்கு உங்களை ஒரு அடையாளமாக கர்த்தர் பயன்படுத்துவார். இன்னைக்கு அநேகருக்கு உங்களை என்னையும் அடையாளப்படுத்துகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன் எடுப்போம். ஆண்டவரே, எந்த காரியமும் என்னை தீட்டுப்படுத்தலாகாது, ஆண்டவரே, எந்த காரியமும் என்னை தீட்டுப்படுத்தலாகாது. பண விஷயத்துல 100% உண்மையா இருக்கு. எனக்கு கொடுத்த அழைப்புல, எனக்கு கொடுத்த ஓட்டத்துல, எனக்கு கொடுத்த ஆண்டவரே உறவுகளில, எனக்கு கொடுத்த சபைக்கு நான் உண்மையா இருப்பேன், எனக்கு கொடுத்த தரிசனத்துக்கு நான் உண்மையா இருப்பேன் அப்படின்னு சொல்லி உங்களை என்னையும் கர்த்தருக்கு முன்பாக நம்ம ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு நான் சொல்ல முடியும், வேதத்துல வாசிக்கிறோம், சங்கீதத்துல என் சத்துருக்கள் முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். அதுபோல எந்த இடத்துல உங்களை தள்ளி விடணும்னு நினைக்கிறாங்களோ, உங்க அடையாளத்தை அழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்க முன்னாடி ஆண்டவர் உங்களை என்னை ஒரு பந்திய ஆயத்தப்படுத்தி ஆண்டவர் கனம் பண்ண விரும்புவார். ஆண்டவர் கனம் பண்ண விரும்புகிறார். வேதத்துல வாசிக்கிறோம், தானியேல் சிங்க கெபியில தள்ளப்பட்டிருக்கிற வேளையில, தானியேல் சிங்கங்களுடைய கெபிக்குள்ள இருக்கிற வேளையில சிங்கங்கள் தானியேலை சேதப்படுத்தாதபடி ராஜா ஆண்டவர் என்ன செய்தாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த சிங்கங்களுடைய வாயை கட்டி போட்டதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்களும் நானும் எந்த காரியமும் என்னை தீட்டுப்படுத்திட கூடாதுன்னு சொல்லி தீர்மானம் பண்ணி இருந்தீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் எதை கட்டணுமோ அதை கட்டி போடுவார். உங்களை என்னையும் அழிக்க நினைக்கிற, இன்னைக்கு உங்களை என்னையும் இன்னைக்கு அடையாளத்தை அழிக்க நினைக்கிற சிங்கங்களை போல இருக்கிற வாய்களை ஆண்டவர் கட்டி போட்டு உங்களை என்னைய தேசத்துக்கு அடையாளமாக கர்த்தர் பயன்படுத்துவார் என்பதுல
எந்த சந்தேகமே இல்லை. நம்ம இருக்கிற இடங்களில் அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவருடைய கரத்திலே நம்ம ஒப்பு கொடுக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, மகிமை நிறைந்த இந்த நல்ல காலை நேரத்திற்காக நன்றி. ஆண்டவரே, இந்த காலங்கள் எங்களை அடையாளப்படுத்துகிற ஒரு காலங்கள், எங்களை நீங்க ஆசீர்வதிக்கிற ஒரு காலங்கள், எங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறீர் என்பதை அடையாளப்படுத்துகிற ஒரு காலத்துக்குள்ள எங்களை கொண்டு வந்திருக்கிற ஆண்டவர். அதுக்கு முன்பாக எங்களை நாங்க ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், எந்த காரியமும் தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று சொல்லி உம்முடைய கரத்திலே எங்களை நாங்கள் முற்றிலும் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்க விரும்புகிற ஒரு பரிசுத்தம், இந்த வார்த்தையை சொல்லி நம்ம எல்லாருமே ஜெபிக்கலாமா? அடிக்கடி என் வாழ்க்கையில நான் எனக்காக சொல்லி ஜெபிக்கிற உண்டு. ஆண்டவரே, நான் விரும்புகிற பரிசுத்தம் அல்லப்பா, நான் விரும்புகிற பரிசுத்தம் அல்லப்பா, என் வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்கிற ஒரு பரிசுத்தம், நீங்க விரும்புகிற ஒரு பரிசுத்தம் எந்த நிலையிலையும் என் வாழ்க்கையில வெளிப்படுத்துகிறதாய் மாறட்டும். ஆண்டவரே, என்னுடைய பரிசுத்தம் என்கிற வாசனை தேசம் முழுசு வீசட்டும். என் பரிசுத்தம் என்கிற வாசனை எந்த விதத்துல அதை நான் கெடுத்துக் கொள்ள கூடாது ஆண்டவரே. எந்த விதத்திலும் அதை நான் ஆண்டவரே அப்பா விட்டு கொடுக்க கூடாது ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து கத்திரங்களை நடத்துங்க. உம்முடைய வல்லமையுள்ள கரத்துல முற்றிலும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. அப்பா, இந்த சங்கமம் வானொலி ஊழியத்தை செய்கிற எல்லா தேவ மக்களுக்காக நன்றி. அருமையான அன்பு ஐயா மகேந்திரன் ஐயா அவர்களோடு கூட இருக்கிற ஒவ்வொரு தேவ மக்களுக்காக நன்றி. அவருடைய குடும்பத்துக்காக நன்றி. அவர் கொடுத்திருக்கிற அழைப்பு தரிசனங்களுக்காக நன்றி. இன்னும் கர்த்தர் கனப்படுத்துங்க. தேசங்களுக்கு ஆசீர்வாதமா கர்த்தர் தம்முடைய தாசனை பயன்படுத்துவீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க. இரட்சகர் இயேசுவின் நாமத்தினால ஜெபித்து எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென்.